இந்த ஆஸ்கார் நடிகர்களுக்கு லிஸ்ட்ல நம்ம தம்பிய விஜய்னா பக்கத்து வீட்டில் உள்ள விஜய் இல்லை, நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை அனுப்பலாம், ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யலாம். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம கமலஹாசன் அவர்களை ஆஸ்கார் நாயகன் என்று சொல்கிறோம். இப்பொழுது புதிதாக பொதுவெளியில் சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்ததன் மூலம் ஆஸ்காருக்கு தகுதியான நபராக அனைவராலும் தெரிகிறார் விஜய். எழுதி வைத்து வாசித்தாலும் அப்படி ஒன்றி வாசிக்காருங்க, திறமை தானே, தனித்திறமல்ல அது. என்னதான் எழுதி வச்சாலும் பேப்பர்ல எழுதி வச்ச பேப்பர்ல வந்துட்டு பாத்தீங்களா, எல்லாரும் எழுதி வச்ச பேப்பரு அப்படி திரும்பவும், அப்படி சாரி சொல்லவும், தண்ணீர் குடிக்கவும், அப்படி எல்லாமே எழுதி வச்ச பேப்பர் எல்லாம் வந்துட்டு. தம்பி பேசி முடிக்கல, அதுக்குள்ளேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேசக்கு முந்தையே வந்துட்டு வச்சிருக்கீங்க, அது வேற விஷயம். என்னென்ன பேச போறாங்க லிஸ்டே எல்லாத்துக்கும் வந்துருது. இந்த தம்பி கண்ணீர் வடிச்ச உடனே அந்த உலகம் கலங்கி விடுமா, தமிழகம் கலங்கி விடுமா? எப்படி ஐயா, மகா நடிகர் என்ற முத்திரை உங்களுக்கு கிடைக்கலாம், ஆஸ்காருக்கு வேணா அனுப்பி வைக்கீங்க ஐயா. இந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றாதீர்கள். பொதுவெளியில் எதை பேச வேண்டுமோ உருப்படியா பேசுவதற்கான வழியை பாருங்கள். திமுகவை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் ஒட்டுமொத்தமாக கூச்சலிட்டு அகங்காரத்தோடு ஆக்ரோஷத்தோடு உங்க முகத்தை வச்சுக்கிட்டாலும் உங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. காமெடி பீஸ் மாதிரி இருக்கியா, வடிவேல் காமெடி பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்க. நீ ஒரு காமெடியா பண்ணிட்டு வண்டிக்கு வாகனத்து பரப்புரை, வாகனத்துல மேலதான், இவருக்கு மேடெல்லாம் போட முடியாது. இவருக்கு மேடையில இவரு உட்காரவும் மாட்டாரு, சேர்ல உட்கார்ந்து எல்லாம் மேடையில இருக்க மாட்டாரு. அப்படி இந்த கொப்புலதான் இருப்பாரு. வாகனத்துக்குள்ள என்னப்பா இது, கரூர்ல போய் அடிபட்ட பிறகு திருந்தலையே, வாகனத்துல வந்துட்டு கொப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது, அந்த அது முன்னால எழுதி வைக்கிறது ஒரு பேப்பர் வேற. உங்களுக்கு என்ன ஐயா இது, நீ என்ன சாதிக்குன்னு நினைச்சு இங்க வந்தியோ அதையெல்லாம் செய்யாமல் ஏதோ கோமாளித்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாய். ஐயோ ஐயா, அப்பா, அம்மா, அதான் சொன்னாலும் ஒன்னும் கதை நடக்காது. தமிழகம் தெளிவாக இருக்கிறது. தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் தெளிவாக நல்ல விதமாக ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் பின்பு தெளிவாக தமிழகம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தமிழக மக்களுக்கு. இந்த தமிழகத்தில் இப்போது நடைபெறும் ஆட்சியை மாற்றிவிட்டால் இந்த நாடு காவிமயமாகிவிடும். மத மோதல்கள் அடிக்கடி நிகழும் மாநிலமாக தமிழகம் மாறிவிடும். இந்த மாட்டு கோமியத்தை குடிக்கும் முட்டாள்களின் ஆதிக்கம் இங்கே அதிகமாக செலுத்தப்பட்டு விடும். இந்த சமூக நீதி கொள்கைகளை மறந்து மூட நம்பிக்கைகளை திணிக்கும் ஒரு மாநிலமாக, புறம்போக்குத்தனமான மூடத்தனமான கருத்துக்களை விதைக்கும் ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் ஆகிவிடும். எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கிகள் வருவதை தடுக்க வேண்டும் என்ற ரீதியில் தமிழகம் போராடி கொண்டிருக்கும்